அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகா, நீ ஒன்றும் கவலைப்படாத. என் ஃப்ரெண்ட்ஸுங்க சென்னையில் இருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் இவளை விட்டுட்டோன்னா அவங்க கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங்கில் சேர்த்து விட்ருவாங்கங்கிறாங்க பரணி. பரணி, சென்னை வரைக்கும் இவ எப்படி தனியாக போவாங்கிறாங்க. டேய் சும்மா நீ பொத்தி பொத்தி வச்சுட்டே இருக்காத. அந்த வயசில் நான் போய் மெடிக்கல் காலேஜில் தனியாக போய் படிக்கலையே என்ன. வீரா, நீ இப்போவே கிளம்படி, தேவையான சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கிறாங்க. சரிங்கிறாங்க வீரா. நம்ம இவளை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்கடேஷ் வீட்டுக்கு போய்க்கலாங்கிறாங்க பரணி. வீராவும் ரெடி ஆயிட்டாங்க. ரத்னா, நான் கிளம்பி போயிட்டு வரேங்கிறாங்க. சரிடி, நாங்கள் மாதம் மாதம் அண்ணனும் நானும் வந்து பார்க்குறோம், நீ போயிட்டு நல்லபடியாக ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வாங்குறாங்க. ரத்னா கண்ணிக்கிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. வீரா அத்தைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு வைகுண்டம் சொல்கிறாங்க. அவங்க அத்தை பாக்கியத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது பரணி, அடுத்தது சண்முகம். அண்ணே, நான் 6 மாதத்துக்கு வீட்டுக்கே வர முடியாதுங்கிறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் அம்மாவை மனசில் வச்சு நீ நல்லபடியாக ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க சண்முகம். வீராவுக்கு தைரியம் ஆறுதல் சொல்லி பரணி சண்முகம் 2 பேரும் இப்போவே பஸ் ஸ்டாண்ட் போலவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வெங்கடேஷ் வீட்டில் எல்லாரும் மண்டபத்துக்கு போகிறதுக்காக தயாராகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி ரிசப்ஷன் கேன்சலான்னு கேட்குறாங்க. வெங்கடேஷ் ஒரே டென்ஷனில் உட்காந்துருக்காங்க. அவங்க மாமா எல்லாம் சந்தோஷத்தில் உட்காந்துருக்காரு. சொந்த பந்தத்தில் பொண்ணே கிடைக்காத மாதிரி எங்கேயோ போய் அவளை போய் கட்டிட்டு வந்து ஏன்னு ஆளாளுக்கு திட்டுறாங்க. ஏப்பா, தாலி அவுட்டு வாங்குறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்டியான்னு சம்பத் கேட்குறாங்க. நீ சும்மா இரு, நானும் அவரை அப்புறமா பேசிக்கிறோங்கிறாங்க. ஆமாம், நீ எவ்வளவு தான் கஷ்டத்தை அனுபவிப்ப, உனக்கு தான் எம்பிட்டு கஷ்டம் எம்பிட்டு நஷ்டம். பத்தா குறைக்கு பணத்தை தனியாக செலவு பண்ணியிருக்கிற. அது மட்டுமா தெருவில் இறங்கி போனால் எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம். இது எல்லாம் நீ எப்படி சரி பண்ணி போறேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக பரணியும் சண்முகமும் வந்துடுறாங்க. சண்முகம் வந்தது வெங்கடேஷ் கிட்ட, மாப்பிள்ள உங்ககிட்ட நான் தனியாக பேசணுங்கிறாங்க. பேசுறதுக்கு என்னங்க இருக்கு, என்கிட்ட எதுவும் பேச வேண்டியது இல்லைங்கிறாங்க. எது பேசுறதா இருந்தாலும் எங்கள் மாமா அப்பா அம்மா இருக்காங்கங்கிறாங்க. இந்த பக்கமாக பரணி கேட்குறாங்க, வெங்கடேஷ் என்னது பேசணும்னு வந்திருக்கோம், நீங்கள் இப்படியே நடந்துக்குவீங்கன்னு கேட்குறாங்க. பேச போகிறீங்க, அத்தனை உறவுக்காரங்க மத்தியிலையும் நாங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன வந்து எங்ககிட்ட பேச போகிறீங்க. சண்முகம், உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை. உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லைப்பா. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க வெங்கடேஷோட அப்பா. அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, பேசி தீர்க்க முடியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா என்னங்கிறாங்க. சண்முகம், ரத்னாவுக்காக நாங்களும் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசியிருக்கோம், எவ்வளோ தூரம் நாங்களும் அவளுக்காக விட்டு கொடுத்து வந்திருக்கோம். அதெல்லாம் புரியுதுங்கிறாங்க சண்முகம். போதும்பா, நாங்களும் எவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டிருக்கோம். நாங்களும் மான மரியாதை உள்ள சனந்தான். எங்கள் உறவுக்காரங்க மத்தியில் நாங்கள் இப்போ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறோம்ப்பா. இனிமேலும் ரத்னாவை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் தயவுசெய்து இங்கிருந்து போயிடுங்கிறாங்க. பாருப்பா, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், முதல்ல தாலியை அறுத்து கொடுங்கிறாங்க. இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க வேண்டாம், இதை பற்றி பேசவும் வேண்டாம், இது முடிஞ்சு போச்சு, இனிமே அவ்வளவுதாங்கிறாங்க. உங்கள் முன்னாடி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் சரியா? நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் தானே, உங்கள் முன்னாடி பேசுகிறாங்களேங்கிறாங்க சண்முகம். ஏப்பா, நாங்களும் எவ்வளோ தூரம் தான்ப்பா இறங்கி இறங்கி வர்றது. போதும்ப்பா, நாங்கள் பட்ட அவமானம் அவசியம் இதெல்லாம் எங்களுக்கு போதும். இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் வேண்டாம். அது எப்படி திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பேசுறது. இங்கே பாரு சண்முகம், நாங்கள் என்னென்ன நகை போட்டிருக்கோமோ அது எல்லாம் நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, தாலியோடு சேர்த்து நீங்கள் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருங்கிறாங்க சம்பத்து. அதுவும் முடியலைன்னா ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்தை வச்சு வெத்தலையை வச்சு வெட்டி விட்டுருவோம், அது சரியா இருக்குமல்லங்கிறாங்க சம்பத்து. மாமா, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, எங்க வேதனை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களான்னு சண்முகம் கெஞ்சுறாங்க. முடிஞ்சதுப்பா, வெட்டி விட்டுறதா முறைங்கிறாங்க. சித்துப்பா, என்ன பேச்சு இது, நீங்க ஒரு பெரிய மனுஷன், நீங்களா இப்படி பேசுறீங்கன்னு கேட்கறாங்க பரணி. வேற எப்படிமா பேச சொல்ற, வரிசையா போன் வந்துட்டே இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு கேட்டு காரி துப்புறாங்க. சொந்த பந்தத்தில் இல்லாத அப்படி என்ன ரதியை கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணுக்கு உன் கூட வளர்க்கு ஏன் இஷ்டம் இல்லைன்னு கேட்கறாங்க. உனக்கு ஏதாவது குறையான்னு கேட்கறாங்க. தப்பு தப்பா கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. நாளைக்கு என் பையன் எப்படி ஊருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பா, நீங்களே சொல்லுங்க. சண்முகம், உங்க வீட்டு பிள்ளைய கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டதை தவிர என் பையன் என்ன தப்பு செஞ்சான் அதை சொல்லு. ரத்னா அவ இஷ்டத்துக்கு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஆனா இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பதில் இருக்கா? நாங்க தானே அசிங்கப்பட்டு நிக்கிறோங்கிறாங்க வெங்கடேஷோட அம்மா. அது மட்டுமா, அந்த பிள்ளைய கட்டுறதுக்காக செலவு எம்பிட்டு செஞ்சிருக்கோம். கல்யாண ஏற்பாடெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம். 1000 பேருக்கு கரிசோறு ஆக்கிரமனு கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். கரிசோரெல்லாம் கடல்ல கொட்டிட்டு வந்தவே அந்த செலவுக்கெல்லாம் யார் ஏற்பாடு பண்றது, யார்கிட்ட செலவு கேட்கறதுங்கிறாங்க சம்பத்து. நல்லா கேளுங்கிறாங்க இன்னொருமா. இப்ப என்னங்க, செலவு தானே, அது வேணா சண்முகம் கொடுத்துட்டு போறாங்கிறாங்க உடன்குடி. அப்ப என்ன நாங்க செலவுக்கு வக்கத்து போயா கிடக்குறோம்? எங்க ஊருக்குள்ள எங்க மானம் போச்சுன்னு வெங்கடேஷோட அப்பா அம்மா வேற வகையில எகிரிக்கிட்டு வராங்க. போதியா, இந்த கல்யாணம் அந்த போச்சு, இனிமே முடிச்சு போடவே முடியாது, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க. சண்முகமும் பரணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இனிமேலும் இந்த கூட்டத்துல நம்ம பேசி ஜெயிக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு பரணி தோத்து போய் பாக்குறாங்க. விடாமுயற்சியில சண்முகம் வெங்கடேஷ் கிட்ட பேசுறாங்க. என் தங்கச்சி என்ன ஒரு மன வேதனை இருப்பான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் என்னால அவளை தப்பு சொல்ல முடியாது. ஆனா உங்க தரப்புல உங்க பக்கம் நியாயம் இருக்கு. என் தங்கச்சி வேற, நான் வேற கிடையாது. என் தங்கச்சி தப்பு பண்ணுனா நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து எங்க அம்மா ஆசைப்பட்டு பண்ணி வச்ச கல்யாணத்தை நீங்க அத்தை விட்டுறாதீங்க, மன்னிச்சு ஏத்துக்கோங்க. மன்னிப்பு கேட்டு சண்முகம் வெங்கடேஷோட அப்பா அம்மா வெங்கடேஷ் இவங்க எல்லாம் நிற்கும் போது அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. சம்பத்து, ஆஹா நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க. வெங்கடேஷோட அப்பா அம்மா வெங்கடேஷ் 3 பேரும் எதுவும் பேசாம குடுக்குன்னு
பொசுக்குன்னு வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு கண்ணீரோட நின்னுட்டு இருக்கிற சண்முகத்தை பார்த்து பரணி வா போலாம் வான்னு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனுக்குடி சொல்லிடுறாங்க. பாக்குற எனக்கே கண்ணு கூசி போய் அவ்வளவு சங்கடமா போச்சுங்கய்யா. எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டான் சண்முகங்கிறாங்க. இது ஏமாவ எல்லார் காலையும் விழுந்தானான்னு வைகுண்டம் கொந்தளிச்சு நிக்கிறாங்க. தங்கச்சிக்காகத்தானே அவன் காலில் விழுந்தா விடுனேங்கிறாங்க பாக்கியம். நான் விட மாட்டேன். எனக்காக போய் எங்க அண்ணன் அவங்க கல்யாணம் விழணுமான்னு கேக்குறாங்க ரத்னா. அண்ணன் பாவம் ஊருக்கு முன்னாடி எவ்வளவு கம்பீரமா நடந்து போகும். எங்க அண்ணனோட கண்ணீர் என்ன கம்பீரம் என்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் மாப்பிள்ளை வீட்டு காலில் விழுவாங்களாங்கிறாங்க எஸ்கி. நானும் இதை ஏத்துக்கவே மாட்டேன். எங்க அண்ணனோட மானம் மரியாதை கௌரவத்துக்கு மேல எல்லாம் மீறி நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க ரத்னா. முதல்ல வாய முடு. அவசரப்பட்டு விளக்கு போறதுக்கு நீ ஓடி வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குமா? அவசரப்பட்டு இப்படி எல்லாம் காரியத்தை செஞ்சு போட்டு இப்ப அண்ணனுக்காக பாசத்துக்காக உருகிட்டு இருக்கிறியா? நகை கடையில அந்த சம்பத்தை நகையை திருடிட்டு எசிக்கு மேல பழிய போட்டுவன். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம். அத்தை அவசரப்பட்டு நான் புத்திக்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேங்கிறாங்க ரத்னா. ரொம்ப நல்லவர் மாதிரி பேசினாரு. ரிசப்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு கனி சொல்றா. வெங்கடேஷ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன், இன்னும் ரிசப்ஷனுக்கு டைம் இருக்குதல்ல, நீங்க போயிட்டு வாங்கம்மான்னு சொன்னாரு. இப்போ அநியாயமா என் பேர பழிய போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க ரத்னா. சரிடி அதெல்லாம் இருக்கட்டும், அதையும் தாண்டி இப்போ வெங்கடேஷ் மாமா அவங்க மாமாவை நம்பலாமா? நகைக்கடையில நகையை திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கையும் களவுமா சிக்கனு வருதானே, அவரை போய் இவர் நம்பலாமாங்கிறாங்க. சரி விடுங்க, இப்போ எதுக்கு ஆளாளுக்கு இதை பத்தியே பேசுறீங்க? எனக்கு கல்யாணமே நடக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரத்னா. ரத்னா இதுக்காக தான் உங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி இப்படி எல்லாருமே இம்பிட்டு பாடுபட்டாங்களா? பேச்ச பாரு பேச்சு எப்படி பேசுறா பாருங்கிறாங்க பாக்கியம். எனக்கு எங்க அண்ணனும் தங்கச்சிகளும் போதும், வேணும்னா இந்த தாலி வேணாலும் வெங்கடேஷ் மஞ்சில கழட்டி வீசிடுறேங்கிறாங்க ரத்னா. விடிஞ்சு விடியாதுக்கு முன்னாடி கட்டின தாலி அவுத்து வீசுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறே, இதெல்லாம் விளங்குற வீடாடி? இதெல்லாம் உங்க அம்மா பாத்துக்கிட்டு தான் இருக்காடி. உங்க அம்மா மட்டும் நேர்ல இருந்திருந்தா இந்நேரம் உங்க கண்ணம் பழுத்திருக்கும் தெரியுமா? பரணி ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. டே வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லி பரணி டீ கடையில போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சண்முகம் வேண்டாங்கிற. பரணி இங்க நடந்ததை வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாங்கிறாங்க. அது நீ சொல்லித்தான் தெரியணுமா? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டாங்கிறாங்க. ஆனா நடந்தது எல்லாம் தெரியுமல்ல. ஆனா வெங்கடேஷோட அப்பா அம்மா இவ்வளவு கோவமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கலைங்கிறாங்க சண்முகம் அதை பார்த்துட்டு இருந்த நானே பாதி செத்துட்டேன். உன்னோட மரியாதை குறைவு என்னால பார்க்க முடியலைங்கிறாங்க. சண்முகம் நான் உன் பொண்டாட்டி, நான் உன் கூடவே இருக்கணும். அந்த ஒரு மரியாதைக்காக தான் நான் உன் கூட இருந்தேன். இன்னும் ஏன் உன்னை திட்டாம இருக்குன்னு தெரியுமா? ஆனா நீ அவங்க காலில் விழுந்தது எனக்கு பிடிக்கவே பிடிக்கலைங்கிறாங்க பரணி. இருந்தாலும் வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் மனசு மாறும்னு நான் நம்பினேங்கிறாங்க சண்முகம். நம்ம போய் பேசுவோம்டா, பேசிக்கிட்டே இருப்போம். அவரோட கோபம் குறையிற வரைக்கும் நம்ம பேசலாம். வெங்கடேஷை பார்த்து பேசுவோம். ஸ்கூலுக்கு வந்தாலும் சரி வெளியில வந்தாலும் சரி பேசுவோம். பேச பேச மனசு இலகாம இருக்கவே முடியாது. சரி கிளம்பு போலான்னு சண்முகம் பரணி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அங்க அப்படியே அக்னி குண்டத்தில் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அவ கூட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே வெங்கடேஷ் வீட்டுல போய் பேசிட்டு தான் வரோம். என்ன செய்யறது, ஆசாசியா ரிசப்ஷன் வச்சோம், ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் பத்திரிக்கை வச்சு அழைச்சோம். நல்ல விசேஷம் நடக்காம போச்சேன்னு அவங்களுக்கு வருத்தம் இருக்குமல்லங்கிறாங்க சண்முகம். இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து அவங்க கிட்ட பேசணும்னா நிச்சயமா அவங்க கோவம் தணிஞ்சிடும். நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கிறாங்க பரணி. ரத்னா அப்படிங்கிறாங்க. நிறுத்தின முதல்ல, நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? எதுக்காக அவங்க கல்யாணம் போய் விழுந்தேங்கிறாங்க. ஏய் உடன்குடி வந்து சொன்னா நம்புறீங்கன்னு கேக்குறாங்க சண்முகம். ஆமா நீ முதல்ல பேசாத. ரத்னா நடந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு தான் கேட்க போனேன், காலியெல்லாம் விழலைன்னு சண்முகம் சமாளிக்க பாக்குறாங்க. ரத்னா ஓடி வந்ததும் தலையில கை வச்சு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அவங்க காலில் விழலைன்னு நீ சத்தியம் பண்ணு கேட்க. மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ எதுக்காக போய் அவங்க காலியெல்லாம் விழுந்த? உன் தன்மானத்தை விட்டு நான் போய் அப்படி வாழணுமா என்ன சொல்லு ரத்னா. என் தங்கச்சி நல்லா வாழணும்னா நான் யார் காலை வேணாலும் பிடிப்பேங்கிறாங்க சண்முகம். இதை கேட்ட ரத்னா அப்படியே உருகி போய் நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.